பரிபாசிப்பார்கள். அதுதான் அவர்களுடைய ஆளுமை. நெல்லு அப்படின்டா யாருமே பேசல. வருகிறான், வந்ததும் அவன் கேட்டான், யாரப்பா இந்த துறவிகள், எங்கிருந்து வந்திருக்கிறார்கள்? ஹாஜா நாயகம் ஒரு பார்வை, இந்த ஆளுமை திறன் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த ஆளுமை திறன். ஒரு பார்வைதான் பார்த்தா, யாரப்பா இவங்க, வெளியே போ சொல்லுன்னு சொன்னவன் மயங்கி கீழே விழுகிறான். மயங்கி கீழே விழுந்ததும் அவனுடைய உறவினர்கள் எல்லாம் ஓடி வந்து ஹாஜா நாயகத்தின் காலை பிடிக்கிறார்கள். பிடித்து சொன்னார்களாம், அவர் செத்து போயிடக்கூடாது, துஆ செய்யுங்க அவருக்கான் சொன்னது. கொஞ்சம் தண்ணி கொண்டு வாருங்கள், அதில் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று ஊதி இதை கொண்டு முகத்தில் தெளியுங்கள் என்றார்கள். தெளித்ததும் எழுந்திருக்கிறான். எழுந்திருத்ததும் ஹாஜா நாயகத்தின் கரத்தை பிடிக்கிறார். சீடராக மாறுகிறார். அந்த தோட்டம் அவருடைய கையில் மாறுகிறது. எப்படி இவர்கள் ஒரு நிமிட நேரத்தில் ஷியாக்களை மாற்றினார்கள்! அற்புதமான ஆட்சி திறன். இந்த ஆளுமை திறன் நமக்கும் கிடைக்க வேண்டுமா? வலிமார்களுடைய தர்பாரில் போய் அசையாமல் ஆடாமல் நிற்க வேண்டும். ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், அந்த தர்பார் பிரதமருடைய தர்பாரை விட உயர்ந்தது, ஜனாதிபதியினுடைய தர்பாரை விட உயர்ந்தது, உலகத்தில் உள்ள எல்லா தலைவர்களுடைய தர்பாரை விட உயர்ந்தது. நமக்கு ஃப்ரீயா கிடைக்கிறதுனால அதனுடைய மகத்துவம் தெரியல. போய் நின்றுகிட்டே இருப்போம். ஒரு போன் வந்துட்டுனா அப்படியே காதுல வச்சுட்டு யாசின் சலாமுல்ல நிக்கும், கௌலமிர் ரப்பிர் ரஹீம் சொல்லாமலே வெளியே வாரது, வெளியே வந்துட்டு எங்க விட்டனே தெரியாது. இந்த நிலைக்கு நாம் ஆட்படுகிறோம் என்றால் அந்த தர்பாரை நாம் மதிக்கவில்லை. அருமை சகோதரர்களை, ஜனாதிபதி மாளிகைக்கு ஒரு மனு கொடுக்க போயிருக்கிறோம். போன் வந்ததுன்னா எடுத்து அதை தூக்கி வீசி எறிஞ்சிருவோமான்னு வருது. யாருன்னு கூட பார்க்காம ஆஃப் பண்றோம். வலிமார்களுடைய ஆளுமை தர்பாருக்குள்ளால் சென்று விட்டு சில சமயங்களில் நாம் காட்டுகிற மரியாதை குறைவான நிகழ்வுகள் நம் வாழ்வை சீரழித்து விடும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. நாம் மற்றவர்களை பேச வேண்டாம், நாம் மற்றவர்களை பற்றி பேச வேண்டாம், நம்மை பேசுவோம். அந்த தர்பாரை மதிப்போம், அந்த ஆளுமைகளை மதிப்போம். கல்பில் நிறைந்த கௌசுல் ஆலம் முஹியத்தீன் அப்துல் காதர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணத்திற்கு பின்னாலும் அவர்கள் நமக்கு அறிவிப்பு செய்கிறார்கள். ஓ முரீதி இதா தஆனி பிஷர்கின் அவ் பிகர்பின் அவ் நாஸிலம் பஹர தாமி ஃபஉகிசுஹு. என்னுடைய முரீத் என்னை அழைத்தால், கிழக்கில் இருந்து அழைத்தால், மேற்கில் இருந்து அழைத்தால், வடக்கில் இருந்து அழைத்தால், தெற்கில் இருந்து அழைத்தால், கடலுக்குள்ளால் இருந்து அழைத்தால், கொஞ்சம் போய் பிளைட்டுக்கு மேலால் இருந்து அழைத்தால், நான் அவனை காப்பாற்றுவேன். அருமையான சகோதரர்களே, அருமையானவர்களே, இந்த ஆளுமை திறன் சாதாரண ஆளுமை திறன் அல்ல. இதை சதகத்துல்லா அப்பா சொல்கிற பொழுது என்று தொடர்வதில் 1000 தடவை அழைத்தால் நான் வருவேன் என்று சொல்வார்கள். முஹியத்தீன் மாலையில் போய் அவர்களுடைய ஆளுமை திறனை பார்க்கிற பொழுது வல்லே நிலத்தீனும் என்னை அழைப்போர்க்கு எங்கேயாவது நின்றுட்டு யா முஹியத்தீன் என்று அழைத்தால் நான் பதில் கொடுப்பேன். அருமையானவர்களை, கொஞ்சம் ரசித்து ருசித்தால் இந்த ஆளுமை திறன் கிடைக்கும். உலகத்தில் எவ்வளவு பவர் உள்ளவனையாவது எங்கேயாவது ஒரு மூலையில் நின்றுட்டு அழைத்தால் அழைப்பு கிடைக்கிறதா? எனக்கு நடந்த ஒரு அனுபவம். நான் 6வது சும்ரா பாக்கியாத்தில் ஓதிக்கொண்டிருக்கிறேன். அந்த காலத்திலே நாங்க பாக்கியாத்தில் குத்துபியத்தை ஓதினா கூட்டம் தான். ஹபீபுல்லா அஸத்துக்கெல்லாம் தெரியும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை தூய்மைப்படுத்துவானாக. ஒரு வார்த்தை கௌசல்யாத்துடைய ஒரு வார்த்தை இப்ப நாங்களும் கூப்பிட்டு பார்த்தோம், ஒன்னும் பதில் அளிக்கல. அந்த வார்த்தையை கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும். முரீதி, என்னுடைய முரீத், என்னுடைய முரீதா நம்ம இருக்கணும் இல்ல. சில சமயங்கள்ல நம்ம உம்மா நம்மளை பார்த்து சொல்லுவான், இவன் தாண்டா என் புள்ள அப்படின்னு. நம்ம அர்த்தம், நம்ம காக்கா அண்ணன் என் புள்ள இல்லைன்னு அர்த்தமா? இது அல்லாஹ் சொன்ன வார்த்தை. இன்ன
இன்ன இபாதி லைஸ லக அலைஹிம் சுல்தான். இப்லீஸை பார்த்து சொன்னா அல்லாஹ், என்னுடைய அடியார்களுக்கு உனக்கு எந்த அதிகாரமும் இல்லடா. என்னுடைய அடியாராக நாம் இருந்தால் ஷைத்தான் நம்முடைய அதிகாரம் செலுத்த முடியாது. முரீதியாக இருந்தால், கௌசுல் ஆலத்துடைய முரீதியாக இருந்தால், கௌசுல் ஆலத்துக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய படைப்புகளை விட அல்லாஹ் கொடுத்த சக்தி அதிகம், அந்த ஆளுமை அதிகம் என்பதை நாம் விளங்கிக் கொண்டு அழைத்தோம் என்றால் அந்த அழைப்பிற்கு பதில் கிடைக்கும். நான் ஆராசுப்ரா ஓதிட்டு இருக்கிறேன். திண்டுக்கல் ரஹமத்துல்லா அசர்த்தின்னு இப்ப பாக்கியாத்துல உஸ்தாதா இருக்கிறார். நாங்க 2 பேரும் ரொம்ப நெருங்கிய தோழர்கள். ஒன்னாதான் பாடம் பார்ப்போம். அசத்துக்கு நல்லா தெரியும். ஆனா அவங்க ஒரு செட்டோட நடந்த காலம். அவருடைய வீட்டிற்கு லீவு முடிஞ்சு அவருடைய வீட்டிற்கு நான் போவேன். அப்ப நம்மகிட்ட ஒரு பழக்கம் இல்ல, ஃப்ரெண்ட்ஸ் வீட்டு பாப்பா, ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போய் அங்க ஒரு நாள் தங்கிட்டு அப்படி போற ஒரு பழக்கம் இருந்தது. அவர் வீட்டுக்கு போயிருக்கிறேன். ஒரு பையனை கூட்டு வந்துட்டாங்க. நான் அப்ப சாதாத்துன்னு சொல்லிட்டு ஒரு பையனை கூட்டு வராங்க. அவன் மேல ஒரு ஜின்னு இருக்கான். அவனை தூங்க விட மாட்டேங்குது. திடீர்னு பாம்பு உருவம் எடுத்து வரும். அவனை திருமணம் முடிக்க விட மாட்டேங்குது. எனவே கொஞ்சம் ஓதி பாருங்கண்டா. நான் ஓதி பார்ப்பதற்காக அவனுடைய தலையில கை வச்சு ஓதி பார்க்க ஆரம்பிச்ச உடனேயே இந்த ஷைத்தான்கள்ல ஒரு சில ஷைத்தான், இந்த நாக்கு தொண்க போட்டிருக்கிற ஒரு ஷைத்தான் உண்டு தெரியும். அந்த ஷைத்தானுடைய உருவம் எடுத்து உன்னை நான் இப்போ கொலை பண்ண நிக்கிறேன். அந்த பையன் இப்ப ஆராசும்ரா அவங்க வீட்டுல உள்ளவங்களுக்கு ஒரு விதமான பையன் கொடுத்துட்டு, நம்ம வீட்டுல வந்து ஒரு அசம்பாவிதம் நடந்துடக்கூடாது. அவங்க உள்ள பெண்கள் எல்லாம் சத்தம் போடுறாங்க. அவன் இப்படி கையை வச்சுட்டு கொலை பண்றவன் அப்படின்னு வேகமா வரான். எனக்கு ஒரு இஜாசத் இருக்கிறதுனால நான் தாங்கிட்டு பாத்துக்கிடுவோம்னு நிலைப்புல நிக்கிறேன். பெண்களுடைய சப்தம், பெண்கள் கஷ்டப்படுத்துகிறார்கள். அந்த நேரத்தில் எனக்கு வந்த ஒரே ஆயுதம், யா கௌஸ் யா முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி. இத அழைச்சதும் அவ்வளோ வேகமா நின்று என்ன நோக்கி வாரா. 4 பேர் பிடிச்சிருக்கிறவன் கையெல்லாம் தள்ளிட்டு ஒரே ஒரு அழைப்பு தான். அந்த அழைப்பு முடிஞ்சதும் அவன் சொன்ன வார்த்தை, அஸ்ஸலாமு அலைக்கும் ஞானி முஹியுத்தீனே, இவங்களை நான் ஒண்ணும் செய்ய மாட்டேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ஞானி முஹியுத்தீனே, அஸ்ஸலாமு அலைக்கும் ஞானி முஹியுத்தீனே, நான் ஒண்ணும் செய்ய மாட்டேன். அப்படியே சாஷ்டாங்கமா விழுந்துட்டான். அருமையானவர்களே, அருமையானவர்களே, அவர்களுடைய ஆளுமை திறன் உலகத்தில் யாருக்கும் கிடைக்காத ஆளுமை திறனை கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு முதல் நம்முடைய மூசா காதிரி ரலியல்லாஹு அன்ஹு வரையிலும் அதற்கு தாழ் மேல் என்று பல மர்த்தபாக்களில் வலிமார்கள் இருப்பார்களே, அவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்த ஆளுமை திறன். வலிமார்கள்ல ஒரு கூட்டம் மறைந்து வாழக்கூடிய வலிமார்கள். அதனாலதான் நாம சொன்னோம், சிலர்களுக்கு தான் வலி என்பது அவர்களுக்கே தெரியாது. இன்னைக்கு நேர் மாற்றம் இருக்குது. சிலர் வலியுல்லா இல்லாமல் வலியுல்லாக்களாக நடிப்பவர்களும் இருக்கிறார்கள். அல்லாஹ் நம்மை பாதுகாக்கணும். நான் வலின்னு விசிட்டிங் கார்டெல்லாம் அடிச்சு வச்சு விலாயத்தை பரப்பக்கூடிய கூட்டமும் இருக்கிறார்கள். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். சில வலிமார்களுக்கு அவர்கள் யார் வலி என்று தெரியாது. வலிமார்களை பொறுத்தவரையிலும் இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா துக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும் வ இதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஸாதத்துஹும் ஈமானா. அவர்களுக்கு குர்ஆன் ஓதப்பட்டால், அல்லாஹ் என்று சொல்லப்பட்டால் இதயங்கள் நடுநடுங்கி கிடுகிடுக்கும். அதுக்கு வேற அர்த்தம் சொல்ல முடியாது. வஜிலத் குலூபுஹும், உலமாக்கள் கேட்டு பாருங்களேன், வஜிலத்துக்கு என்ன அர்த்தம் கொடுக்கும்? தமிழ்ல எல்லாம் அதுக்கு அர்த்தம் இல்லை. கொஞ்சம் சொல்லி பார்க்கலாம். நடுநடுங்கி கிடுகிடுங்குவார்கள். அப்படி ஒரு ஆற்றல் அவர்களுக்கு. ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொல்வார்கள், நம்ம ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்தை பேசினா இந்த இடத்துல நடமாடுவாங்க. அவர்களை பற்றி பேசினால் அந்த இடத்திற்கு அவர்கள் வந்து போவார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெரிந்தோ தெரியாமலோ அவர்களை முசாபஹா செய்கிற பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருவானாக. தெரியாமல் சில விலாயத்துள்ள வலிமார்களை சந்திக்கிற பாக்கியம் கிடைக்கும். நாம் நல்லவர்களாக இருந்தால் அந்த பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு நசீபாக்கி தந்தருள் புரிவான். ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் ஒரு இடத்துல நிக்கிறாங்க.
ரொம்ப வயோதிக தோற்றத்துல நிக்கிறாங்க. அவட்ட வந்து ஒரு ஆள் ஏதாவது தாங்களேன்னு கேட்டாங்களாம். எந்த ஒண்ணும் இல்லப்பா, நான் எதை தரேன்னு கேட்டாங்க. அந்த ஆள் விடல, அல்லாஹ்வுக்காக வேண்டி கேட்கறீங்க, ஏதாவது தாங்க. ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவருக்கும் தெரியாது, அல்லாஹ்வுக்காக கேட்கிறேன், ஏதாவது தாங்க. இதை கேட்ட உடனே ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாலும், அல்லாஹ்வுக்கு கேட்டுட்டாப்பா, எனக்கு ஒண்ணும் இல்லை. நான் இந்த மனுஷர்கள் எல்லாம் விற்கிற சந்தை என்ன இருக்கு, நான் உனக்கு முனி உரிமைதாரன், என்ன அடிமையா நீ வித்து கிடைக்கிற காசை நீ எடுத்துக்கோ. இந்த ஆளு கூட்டிட்டு போறாரு ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்தை. கூட்டு போய் அடிமைகள் விற்கிற சந்தையில கொண்டு விட்டா வயசான ஆளு. இவ்வளவு யாரு வாங்க, யாரோ ஒரு ஆளு முகத்தை பார்த்தா பிரகாசமா தெரியுதுன்னு விலைக்கு வாங்கிட்டு அவங்க போயிட்டா, கொஞ்சம் காசு கிடைச்சு இவர் போயிட்டாரு. போனா அவர் முடிவு பண்ணி கூட்டிட்டு போறாரு, இவங்களை கூட்டு போய் வீட்டுல வேலையெல்லாம் வாங்க கூடாது, பறக்கத்துக்கு வீட்டுல உட்கார வைப்போம். பறக்கத்துக்கு உட்கார வைக்கிறான். ஒரு நாள் போயிட்டு, 2 நாள் போயிட்டு, 3வது நாள் போயிட்டு, 4வது நாள் கேட்கிறான், என்ன எதுக்கு விலைக்கு வாங்கினான்னு கேட்கிறான். உங்களை சும்மா வீட்டுல வைக்கிறதுக்கு நான் வரேன், இல்ல எனக்கு வேலை கொடுன்னு கேட்டா, நீங்க வயசான ஆளா தெரியுது, உங்களுக்கு எல்லாம் வேலை கொடுக்க முடியாது என்று சொன்னதும், இல்ல கொடுத்து பாரு நான் செய்வேன்னு சொன்னா. என்ன வேலை கொடுத்தாலும் செய்வீங்களா? செய்வேன். 3 பேர் செய்யற வேலைய மொத்தமா அவர் கையில கொடுத்துட்டு, இதை முடிச்சு வைக்கிறீங்களா? திரும்பி வந்து பாக்குறாங்க, வேலையெல்லாம் முடிஞ்சாச்சு. இப்ப இதை விட கொஞ்சம் கடுமையான வேலை கொடுப்போம். 2வது நாள் ஒரு வேலையை கொடுக்கிறார். வேலையெல்லாம் முடிஞ்ச உடனே கேட்டாரு, நீங்க யாருன்னு கேட்டாங்க. அந்த ஆள், இந்த மாதிரி உங்களுக்கு பவர் இருக்கிறது, நீங்கள் யார்? ஆனா அப்துல்லாண்டாங்க, அல்லாஹ்வின் அடிமை. நானும் அல்லாஹ்வுடைய அடிமைதான், நீங்களும் அல்லாஹ்வுடைய அடிமைதான். நான் அதை கேட்கல வாப்பா, நீங்க யார்? நான் அல்லாஹ்வின் அடிமை. மீண்டும் கேட்கிறார், நான் யார்? நீங்கள் யார்? நான் அல்லாஹ்வின் அடிமை. அப்பதான் கேட்டார், அல்லாஹ்வுக்காக வேண்டி கேட்க நீங்க யார்? இப்ப சொன்னாங்களாவோ, இது மாதிரி ஒருத்தன் கேட்டுதான் நான் வந்து மாட்டிட்டு முடிக்கிறேன். எனவே என்னிடத்தில் அதை கேட்க வேண்டாம் என்று சொன்னார்கள். சைஃபுல் வலி என்று அவர்களுக்கு பல பெயர்கள் சொல்வார்கள். ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு மரணம் என்பது நிறைவாக உண்டாகக்கூடிய தன்மை என்று விளக்கி தருவார்கள் என்றால், அருமையான சகோதரர்களே, அருமை பெரியவர்களே, நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். வலிமார்களுடைய அந்த விலாயத்தினுடைய தன்மை உயர்ந்ததாக இருக்கும். அவர்கள் ஒரு பார்வை பார்த்தால் இதயத்தில் உள்ளவைகளை மாற்ற முடியும். கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அசத்துல நான் கேட்டேன், மீலாது விழான்னு போட்டிருக்கீங்களே வாப்பா, மீலாது விழா சம்பந்தமான தலைப்பு யாரும் இல்லையே அப்படின்னு கேட்டேன். அசத்துனா அது என்ன ஒரு பதில் வந்தது. அப்ப நான் சொன்னேன், சரி அந்த மருத்துவம் கொடுத்திருக்கீல்ல, அது மீலாது விழா சம்பந்தமா தானே. இப்ப விலாயத்துல மீலாது இல்லாம விலாயத்தை நம்ம கொண்டு வர முடியாது. கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பேரை கேட்கிற நேரமெல்லாம் மனசுக்குள்ளால ஒரு துஆ வந்துடணும், யா அல்லாஹ் மரணிக்கிறதுக்கு முன்னால அந்த பொன்முகத்தை நான் பார்க்க வேண்டும். எல்லா நேரத்திலையும் அந்த ஒரு துஆவை நம்ம மறக்காம செய்துட்டு வந்தா, நாம் பாடத்துல அந்த பேர் எங்கெல்லாம் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு வரக்கூடிய சமயம் எல்லாம் அல்லாஹ் கனவிலும் நனவிலும் காட்டி தந்தருள் புரிவானாக அப்படின்னு துஆ செய்தே கொண்டு போறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கண்டவர்களுக்கு மீண்டும் 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 காணுகிற பாக்கியத்தை தருவானாக. காணாதவர்களுக்கு மரணத்திற்கு முன்னால் ஒரு தடவையாவது காணுகிற பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒருவர் ஓடோடி வருகிறார். வந்து கேட்கிறார், மன் அந்தேன்னு கேட்காம மா அந்தேன்னு கேட்டார். கிளங்குதுல்ல, நீ யாருன்னு கேட்கிறத விட நம்ம தமிழ்ல எல்லாம் நம்ம பலர்கள் சொல்லுவாங்கல்ல, கணவனை பற்றி சொல்லி சமயம் அவர் எங்க பெரிய அது இப்போ வரும், அது நம்மள ஒரு விலங்கினம் மாதிரி ஆக்கி அது இப்போ வரும், அது வெளியே போயிருக்குது. சில இடத்துல ஒரு கண்ணியமான வார்த்தையாக இருக்கலாம். அல்லாஹ் கணவன் மனைவிகளுக்கு மத்தியில் என்றும் மஹப்பத்தை தந்தருள் புரிவானாக. சொர்க்கத்திலும் நல்ல ஆமீன் சொல்லணும். என்ன யாரும் மாற மாட்டீங்களா? சொர்க்கத்திலும் நம்முடைய மனைவிமார்களோடு அல்லாஹ் நம்மை வாழ வைப்பானாக. குறவு கூடுதல் வரலாம் வாப்பா. எங்க வீட்டுல என்ன பிரச்சனை வந்தாலும் ஒரே துவா இதுதான், சொர்க்கத்திலே உங்களோட இல்லாமா ஆமீன் சொல்லுவதோட எல்லா பிரச்சனையும் முடிவு பண்ணு. உங்களுக்கு கூட கிடந்து
கஷ்டப்படுது, அந்த மாதிரி வேலை வராது. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ் நம்மை பாதுகாத்தார்கள் புரிவானாக. அருமையான சகோதரர்களே, மா அந்த அன ரசூலுல்லாஹ், அந்த ரசூலுல்லாஹ், நீங்க ரசூலுல்லாவா, நீங்க ரசூலுல்லாஹ்னா யாரு, இப்படி பல கேள்விகளை எல்லாம் கேட்டு முடிச்சிட்டு கடைசியில கேட்டாரு, உங்ககிட்ட வாள் இருக்கிறே, அதை கொஞ்சம் தாருங்கன்னு கேட்கிறாரு. வந்தவர் யாருன்னு தெரியாது. நம்ம ஒரே ஒரு ஆளு கையில தான் கத்திய கொடுத்துட்டு தைரியமா உட்கார்ந்து தூங்குறோம். யார் கையில சேவிங் பண்றாங்க இல்லையா, அவன் கையில கத்திய கொடுத்து கத்திய கழுத்துக்கு நேரம் அவன் கையில வச்சுட்டு நிம்மதியா தூங்கி முடிக்கிறோமல்ல. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லோரையும் பாதுகாப்பானாக. இப்ப நிறைய இடத்துல அப்படி பேர் வச்சுட்டாங்கல்ல, காயல் பண்ணதெல்லாம் வச்சிருக்கீங்க, அப்படி பேரு வந்தால் வெட்டுவோம், இந்த சலூன் கடைக்கு பேரை அப்படிலாம் வச்சிருக்கிறாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா ஆபத்துகளை விட்டு நம்மை பாதுகாப்பான். எல்லா எதிரிகளுடைய சதி திட்டங்களை விட்டும் அல்லாஹ் நம்மை முழுமையாக பாதுகாப்பானா. வாழை கொஞ்சம் தருவியலான்னு கேட்டா, கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரையோடு எடுத்து வாளை கையில் கொடுக்கிறார்கள். வாளை கையில கொடுத்ததும் உரையிலிருந்து உருவுறான். ஒரு முஸ்லீம் இல்லைன்னு தெரியும். உருவினதும் வாளை எடுத்து இப்படி பயங்கரமா சுத்துறாரு. சுத்தி 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 முடிச்சுட்டு கீழே ஓங்கி குத்தி இப்படி நிப்பாட்டிட்டு இப்படி எடுத்து வாழை உரையில சுருவி நான் நாயகமே கொடுத்துட்டேன். கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதரிடமிருந்து அந்த வாளை வாங்கிட்டு வந்த வேலையை செய்யலையேன்னு கேட்டா, இல்லையே வந்த வேலை ஒண்ணும் இல்லையே, நீயும் உன்னுடைய நண்பர்களும் இன்ன இடத்தில் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தீர்கள். பேசிக் கொண்டிருக்கிற பொழுது முஹம்மது என்று ஒருவர் வந்து ரசூல் என்று சொல்லுகிறாராம், அவரால் நம்முடைய ஊர் கெட்டு போகிறது என்று உங்கள் நண்பர்களோடு பேசிக் கொண்டிருந்தீர்களா இல்லையா? இப்ப நீ சொன்னியே, அவர்கிட்ட போய் அவர் வாழையை வாங்கி அவரையே கொலை செய்துட்டு வாரேன் தானே வந்தா, வாழை உங்க கையில தந்துட்டவல்ல, ஏன் அந்த வேலையை பார்க்கலன்னு கேட்டேன். கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையான சகோதரர்களே, இதுதான் வலிமார்களுடைய இந்த பாரம்பரியமும் இப்படித்தான். அவன் ஆடி போறான், அங்கிருந்து யார் இங்க வர இல்லையே, நம்ம மட்டும்தானே வந்திருக்கிறோம். இதை உங்களுக்கு சொல்லி தந்தது யார்? அம்பானி ரப்பி, என்னை படைத்து பரிபாலிப்பவன் எனக்கு சொல்லி தந்தான். இதை சொல்லிவிட்டு கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நெஞ்சத்தில் கை வைக்கிறார்கள். கம்மபுராத் வஸிபன் பில்லம் சிராஹதுஹு வஅத்லகத் அரிபன் மௌலாய ஸல்லி வஸல்லிம் தாயிமன் அபதா அலா ஹபீபிக கைரில் ஹல்கி குல்லிஹிம். அந்த கைப்பட்டதும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், எதிரிகள் சொல்வார்கள், எங்களுடைய நெஞ்சத்தில் தான் அந்த கைப்படும், எங்களுடைய கைகளில் எல்லாம் அந்த குளிரை நாங்கள் அனுபவிப்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த கரத்தையும் புனித கால்களையும் முத்தமிடும் பாக்கியத்தை அல்லாஹ் துன்யாவிலும் ஆகிரத்திலும் நமக்கு நசீவாக்கி தருவானா. இந்த கை குளிர்மையாகி அவர் முஸ்லிமாகி வெளியே போகிறார். ஜுனைதுல் பக்தாதி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நாதாக்களுடைய பெயரை எல்லாம் பிள்ளைகளுக்கு வைங்க. இந்த புதுசா குப்பை தொட்டி சாணி அரபியில பேர் வச்சிருக்கிறான். அர்த்தத்தை போய் பார்த்தா ஒரு பிள்ளைக்கு பேர் ஒரு குடும்பத்துல போய் கேட்கிறேன், அது இங்க சொன்னா இனி ஃபித்னாவாயிரும். யாருக்காவது அது மாதிரி பேர் இருந்தா அல்ச யார் சொன்னா, அப்படிலாம் இல்ல. ஒரு பிள்ளைக்கு பேரு கேட்டேன், அர்த்தத்தை எடுத்து பாக்குறேன், சாணின்னு அர்த்தம். இன்னொரு பிள்ளைக்கு பேர் கேட்டா குப்பை கூடைன்னு அர்த்தம். இது என்ன விஷயம் தெரியுமா? babynames.com அதுல போய் பார்த்தா அல்மிசா, அங்க போய் பார்த்துட்டு தானே அல்மிசாட்ட வர்றது, அஜித் வர்றது. அஜித் ஒரு பேர் சொல்லுங்க, எனக்கு பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கு, நம்ம 2 பேர் சொல்லுவோம், 3 10 பேர் எழுதிதாங்களே, எதுக்கு? அவங்க மனசுல வச்சிருக்கிறாங்களோ அதை நம்ம எழுதி கொடுக்கணுமா? நான் என்ன சொல்லுதுன்னா, நீங்க முதல்ல என்ன வச்சிருக்கிறீங்களோ அந்த லிஸ்ட் இங்கதான் நாங்க அர்த்தம் பார்க்கிறோம். அருமையானவர்களை, நாதாக்களுடைய பெயரை வையுங்கள். பழைய காலம் ஜுனைதுல் பக்தாதி என்று பெயர் வைத்தோம். முஹியுத்தீன் என்று பெயர் இல்லாத குடும்பங்களே இல்லை. அந்த ஆளுமையினுடைய தத்துவம் அல்லவா, கிராமம் தோறும் முஹியுத்தீன் மஸ்ஜித்
அந்த பள்ளியாசிரியர் பேர் சாலுமி நாயகன் தைக்கன். அந்த பள்ளியை இடிச்சிட்டு பெருசா கட்ட ஆரம்பிச்சாங்க. பெருசா கட்ட ஆரம்பிக்கிற நேரம் கொஞ்சம் முன்ன பின்ன உள்ளவங்கலாம் அதுல சேர்ந்துக்கிட்டாங்கல்ல. சாலமி தைக்கான்னு இருக்கக்கூடாது. அவ என்னதான் பேர் வைக்கும் நீங்க சொல்லுங்களேன். மஸ்ஜித் ஜீலானின்னு பேர் வைப்போம். எப்படி சாலமி நாயகம் அவருடைய மனதை குளிர வைக்கிற பெயரை இங்கு வைக்கிறாங்க எல்லாரும் சேர்ந்து. உலகத்தின் ஆளுமைகள் இதுதான். எதிரியினுடைய வாயில் இருந்து கூட ஜீலானி என்ற பெயரை வைப்பதற்கு வாயை வைக்க வைத்த கௌசல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானியினுடைய ஆளுமைக்கு நிகராக எதுவும் நிற்க முடியாது. என்னுடைய முரீத் அவர் தௌபா இல்லாமல் வஃபாத்தாக மாட்டார் என்று கௌசல் ஆலம் சொல்வார்கள். காஜா நாயகத்தினுடைய வரலாறை பார்க்கிற பொழுது ஜிஸ்தியா தரீகாவில் காஜா நாயகம் ஊரெல்லாம் சுற்றி எவ்வளவு சிரமங்களை அனுபவித்து பல்வேறு நாதாக்களை கடந்து ஓரிடத்தில் வந்து கஅபாவிற்கு முன்னால் நிற்கிற பொழுது கஅபாவிற்கு முன்னால் வைத்து அவர்களுக்கு ஒரு அசரீர் வார்த்தை, யா அப்துல்லாஹ், உங்களை நான் அங்கீகரித்தேன், நீங்கள் கேட்கிற துஆக்களை நான் கபூலாக்கி உங்களுக்கு தருவேன் என்று கேட்கிற பொழுது ஹாஜா முஹியுத்தீன் ஜிஸ்தி ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்களாம், யா அல்லாஹ், எனக்கு அதை நீ தருகிறாயோ இல்லையோ, என்னிடத்தில் பையத் வாங்கி என்னுடைய பையத்தில் பையத் வாங்கி அவர்களுடைய கலீஃபாக்களிடத்தில் பையத் வாங்கி என்னுடைய முரீதாக இருப்பவர்களுக்கு அந்த ஆற்றலை நீ கொடு என்று துஆ கேட்டார்கள். உடனே அசரீரி சப்தம் வந்ததாம், கொடுத்து விட்டோம் என்று. இப்ப நம்ம சொல்லலாம், அல்ம்சா ஹஜரத், நான் ஜிஸ்தியா தரீகா தான், ரொம்ப நாளா துஆ செய்துட்டு இருக்கிறேன், ஒன்னும் கிடைக்க இல்லையே. நீ முரீதியாக இல்லை, முரீதாக இருக்கிறோம். முரீதி என்று கௌசல் ஆலம் சொன்னார்களே, முரீதி என்று காஜா நாயகம் சொன்னார்களே, அந்த நிலைக்கு ஆட்பட வேண்டும். காஜா நாயகம் ஜுனைதுல் பக்தாதி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய ஒரு முரீதை பார்க்கிறாங்க, ஒரு தப்பு செய்துட்டு ஓடி போயிட்டாங்க. சில பிள்ளைகளுக்கு உண்டு மதரசாலை, தப்பு செய்தா இப்பமெல்லாம் தைரியம் கூடுதல். பழைய காலத்துல நம்ம ஒரு தப்பு செய்தோம்னா கைய ரெண்டையும் கெட்டில அடி, கைய ரெண்டையும் பின்னால கட்டி அடி, அது ஒரு காலம் இருந்தது. இன்னொரு காலம் எப்படி தெரியுமா, பழைய ஆட்களுக்கு எல்லாம் தெரியும், கையர் எங்க பகுதிகள் உண்டு, கைய ரெண்டையும் கட்டி ஒரு சின்ன துணி மட்டும் உடுத்துட்டு பெரிய எறும்பு கூட இருக்குன்னு தெரியுமா, அந்த எறும்பு கூட எடுத்து மொத்தமா மேல தொளிச்சு விட்டுரு. அப்படியெல்லாம் நம்மை திருத்தியதன் காரணத்தினால் நாம் மனிதர்களாக இருக்கிறோம். இன்றைக்கு பிள்ளைகளிடத்தில் இளைஞர்களிடத்தில் மனிதத்தன்மையற்ற நிலை உருவாகிறது என்றால் இதுதான் காரணம். ஜுனைதுல் பக்தாதி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு மனுஷன், ஒரு சீடர் இருந்தார், ஏதோ ஒரு தப்பு செய்து ஓடிவிட்டார். ஜுனைதுல் பக்தாதி ரலியல்லாஹு அன்ஹு அப்படியே தன்னுடைய சீடர்களோடு நடந்து செல்கிறார்கள். நடந்து செல்கிற பொழுது ஒரு இடத்தில் அவரை பார்த்துட்டா. ஜுனைதுல் பக்தாதி அவர் பார்த்த உடனே அவர் ஓட்டம் பிடிக்க ஆரம்பிச்சார். ஜுனைதுல் பக்தாதி ரலியல்லாஹு அன்ஹு யார் தெரியுமில்ல, மல்யுத்த வீரர், அந்த நாட்டினுடைய அரசாங்க சவால் விடும் மல்யுத்த வீரர். அவ்வோ பின்னால இவோ ஓடுறா, இவோ பின்னால அவ்வோ ஓடுறா, அவ்வோ பின்னால இவோ ஓடுறா, ஓடி 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 அவரு போயிட்டாரு. கடைசியில போன ஒரு சுவர் இருக்குது, அதுக்கு மேல ஓட முடியாது, அப்படி போய் நிக்கிறாரு. நின்ற உடனே திரும்பி ஒண்ணும் தெரியாத மாதிரி கேட்டாராம், ஷேகுனா நீங்க எங்க வந்தீங்க, ஷேகுனா நீங்க எங்க வந்தீங்க சொன்னாரா, என் புள்ள போய் மதல்ல போய் முட்டி நிப்பான், அவனை காப்பாற்ற வந்திருக்கிறேன். வார்த்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இவர்களுடைய இந்த விலாயத்தினுடைய தன்மை நாதாக்கள் தான் சொன்னேன். கொஞ்சம் ஒரு 10 பேஜ் வாசிச்சுட்டு படுத்தா இந்த ஷைத்தானியத்தான எண்ணம் எல்லாம் கொஞ்சம் கல்ப விட்டு மாறும். அனுபவபூர்வமா சொல்றேன். ஒரு 10 பேஜ் 5 பேஜ் ஒரு 5 வால்யூம் இருக்குல்ல, ஓரளவு தமிழ்நாட்டு வலிமார்கள், வெளிநாட்டு வலிமார்கள், பெரிய பெரிய வலிமார்கள் எல்லோருடைய வரலாறுகளும் இருக்கிறது. அதை நாம் படிக்கிற பாங்கை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தந்தருள் புரிவானாக. அருமையான சகோதரர்களே, இவர்களுக்கு இந்த ஆற்றல், இந்த வலிமை மிக்க ஆற்றல் எங்கிருந்து கிடைத்தது, எப்படி கிடைத்தது அப்படின்னு சொன்னதும் ஜுனைதுல் பக்தாதி சோர்ல போய் முட்டி நிப்பாலா, உன்னை காப்பாத்தணும் இல்ல வாப்பா, அதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவரை கட்டி அணை
அவர்கள் சொல்வார்கள், என் இதயத்தில் இருந்த அந்த ஹராமான எண்ணங்கள் எல்லாம் போய்விட்டது, என் இதயம் பரிசுத்தமானது. அங்கே கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரம் வைக்கிறார்கள், இங்கே கட்டி அணைக்கிறார்கள். அந்த கட்டி அணைப்பு விலாயத்தினுடைய அந்த ஆளுமை தன்மை உலகத்தில் மனிதர்களை மனிதர்களாக உருவாக்கியது. ஜுனைதுல் பக்தாதி ரலியல்லாஹு அன்ஹு வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறான். அவங்க ஒரு கம்பளி வியாபாரி. ஒரு திருட வீட்டுக்கு வந்துட்டான். அவனுக்கு ஏற்கனவே திருடி திருடி ஒரு கை வேற வெட்டப்பட்டிருக்கு. ஒத்த கையோட திருட வந்திருக்கிறான். ஜுனைதுல் பக்தாத் நம்மள மாதிரி இப்ப லைட் எல்லாம் இல்லையே, சின்ன விளக்கு இருக்கும். ஆள் வந்திருக்கிறான் தெரிஞ்சு போச்சு. இவனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துதான் அனுப்பணும் என்று தீர்மானித்தார்கள். நம்ம கொடுக்கிறது வேற. வீட்டுல எல்லாவனையும் கூப்பிட்டு அவனை பெரிய கள்ளனா மாத்தி அனுப்பிடும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பானாக. ஜுனைதுல் பக்தாதி ரலியல்லாஹு ஒரு கிளாஸ் பால் எடுத்துட்டு அவன் முன்னால போறான். அவன் முன்னால் ஒரு கிளாஸ் பாலை எடுத்துக் கொண்டு போகிறார்கள். எங்க விருந்தாளியா வந்திருக்கிறிய, எங்க வந்தியன்னு தெரியலையே, என்ற கொஞ்சம் பால் இருக்கிற குடிக்கிறீங்களா? அவனு கொஞ்சம் களைப்பா இருந்தான். குடிச்சிட்டான். குடிச்ச உடனே சொன்னாங்களா, இங்க கொஞ்சம் தான் சாமான் கிடைக்குது, கெட்டுவமான்னு கேட்டிருக்கிறான்.